சத்தியவேத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம். சங்கீதம் 113. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் மட்டற்ற இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நாளின் இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, மறுபடியும் ஒரு முறை உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி துதித்து ஆராதிக்க இங்கே தந்த இந்த மேலான பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலே மகிமையாய் நிரம்பி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதி, ஏறெடுக்கிற விண்ணப்பம், ஆண்டவரே கேட்கிற செய்தி ஒவ்வொன்றின் மூலம் கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உம்முடைய வரது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்று நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்களும் எங்களை விட்டு மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க எல்லாருக்கும் ஒரு மனதின் ஆவியை நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற மகனையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய மகனை மறைத்து நீங்க எங்களோடு பேசுங்க சுவாமி. வசனத்தை கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற சிறியவர்கள், வாலிபர்கள், பெற்றோர், பெரியோர் என ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா. பலவிதமான கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு, மனக்குழப்பங்களோடு வந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இளைப்பாறுதல் தந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தர் எல்லா தடையை நீக்கி கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரேனும் வர முடியாமல் இருப்பார்களானால் ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களையும் நீக்கி கர்த்தர் வருகிற வாரத்தில் எங்களோடு சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு முறை கூட எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற வந்திருக்கிறோம், உற்சாகத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ அல்ல, அல்லது ரிப்ளை பண்ண முடியாத, அல்லது நம்மளை பார்க்க முடியாத, நம்ம பேசுறதை கேட்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறதுக்கு வரல. நம்ம பேசுகிற, நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எந்த கவலை இருந்தாலும் சரிதான், வெளியே விட்டுறணும். இப்போ தேவனும் நம்ம மாத்திரம் தான். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்லை. அப்படியே கண்களை மூடலாம். மூடி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி மட்டும் செலுத்தும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாருங்கள். இந்த 2025 இந்த வருடம் முழுவதும் இந்த 10வது மாசத்துல பாதி நாளை கடந்துட்டோம். நம்ம
தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார், நம்ம கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், யாரையும் பார்க்க வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். பக்கத்தில் யார் நிற்கிறா, யார் வாரா, யார் போறா, எதுவும் இல்லை. தேவன் மாத்திரம் நமக்கு முன்பாக நிற்பாராக. ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. நன்றி செலுத்தும்படியாக அவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நம்மை பாதுகாத்திருக்கிற அந்த பாதுகாப்புக்கு, அவர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. நீர் வழி நடத்தின பாதைகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எவ்வளவோ கரடுகள் முரடான பாதையில் நாங்கள் நடந்து வந்தோம். ஆனால் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருப்பா. நாங்கள் தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கெல்லாம் தடுமாறணுமோ அங்கெல்லாம் உம்முடைய கரம் வந்து எங்களுடைய கரத்தை பிடிச்சி எங்களை தூக்கிச்சுப்பா. நாங்கள் விழுந்து விடாதபடி அப்பா தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் நாங்கள் தடுமாறணும் ஆண்டவரே. ஒருவேளை மனுஷர்களுடைய வார்த்தையில் நாங்கள் தடுமாறி நின்னோம் ஆண்டவரே. என்ன பண்ணன்னு தெரியாம தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளை தேற்றிச்சு. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷர்கள் முன்பாக வெட்கப்படாதபடி உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றிச்சு ஆண்டவரே. எங்களை வழி நடத்திச்சுப்பா. நன்றின்னு சொல்லலாம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நம்ம அழகான ஒரு சங்கீதத்தை வாசிச்சோம். அந்த சங்கீதத்தில் பாருங்களேன், அழகா தாவீது ராஜா வந்து துதித்து சொல்றார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதிக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே துதிக்க போற ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பாராட்டின அன்புக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்களுடைய காத்திருப்புகளை தேவன் அப்பா எல்லாவற்றையும் சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளில் நீர் எல்லாருக்கும் மனுஷன் வந்து நிற்பதற்கு முன்பாக நீர் வந்து நின்னீர் ஆண்டவரே. எனக்கு அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷன் கைவிட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் வந்து என்னுடைய கரத்தை பிடிச்சீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை துதிக்கணுமா, உயர்த்தணுமா, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்தணுமா. அவர் சொல்றாரு இப்படியாக, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய நாமம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தலாமாப்பா. அவருடைய நாமம் எப்படிப்பட்டதுங்க, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது பாருங்களேன். இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தருடைய நாம சோதரிக்கப்படாதாக அப்படின்னு சொல்றாரு. எல்லா நேரங்களிலும் அவருடைய நாமம் மாத்திரம் மேலான நாமம். அது எல்லாத்துக்கும் முன்பாக வந்து நிற்கிற நாமம் அது. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்படியா சொல்லுது 113 அடுத்த வசனம் சொல்லுது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாம. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமனானவர்கள் யார்? அப்படிப்பட்ட ஒரு நாமம் அது. ஹல்லேலூயா. ஈக்குவல் பண்ணவே முடியாது. எந்த பேர் கூடயும், எந்த ஆளு கூட, எந்த மனுஷன் கூட, எந்த தெய்வத்து கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு மேலான ஒரு நாமம் அது. அந்த நாமம் அவர் சொல்றார் பாருங்களேன். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு நாமம் அது. ஹல்லேலூயா. நம்மை சிறியவனை அப்பா நன்றி ஆண்டவரே. குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும் நம்மை தூக்கி உயர்த்துகிற ஒரு நாமம் அந்த நாமம். மேலான ஒரு நாமம். அடுத்தால சொல்லுது, அவனை பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்றாராம். அப்படிப்பட்ட ஒரு நாமம் அவரு. நம்மை உயர்த்துகிற ஒரு நாமத்தை, நம்மை உட்கார பண்ணுகிற, பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற, நம்மளுடைய குவாலிட்டியை உயர்த்துகிற ஒரு நாமத்தை நம்ம துதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த சொல்றாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற ஒரு நாமம் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. ஒரு மேலான நாமம் அந்த நாமம். அந்த நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்தப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் உயர்வான ஒரு நாமத்தை உயர்த்து துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. அப்ப அதை விட கீழே இருந்த எங்களை தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், வீட்டுல ஒதுக்கப்பட்டிருந்தான். ராஜாவாக்கியவனை, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துங்கிற சொல்ற ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு அவனை உட்கார வச்சார்.
எல்லாரையும் உயர்த்துவதற்கு அவரால் மாத்திரமே கூடும். அதனாலதான் சொல்றாரு, அவருடைய நாமத்திற்கு ஈக்குவலான நாமம் எதுவுமே கிடையாது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லலாம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு நன்றி சொல்லலாம். அப்பா, அந்த உயர்ந்த நாமத்திற்கு, அந்த உன்னதமான நாமத்திற்கு, உயர்த்துகிற நாமத்திற்கு, எங்களை பாதுகாக்கிற நாமத்திற்கு, எங்களை புதுப்பிக்கிற நாமத்திற்கு, எங்களை உருவாக்குகிற நாமத்திற்கு, எங்களை வழிநடத்துகிற நாமத்திற்கு, எங்களை பாதுகாக்கிற நாமத்திற்கு நன்றி ஆண்டவரே. அந்த நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே. அந்த நாமம் தவிர எவ்வளவு பெரிய நாமம் ஆண்டவரே. அந்த இயேசு என்கிற நாமம் குருடர்களை சுகப்படுத்துகிற நாமம், ஆவிக்குரிய எல்லா குருட்டாட்டங்களையும் மாற பண்ணுகிற நாமம், அது முடமாயிருக்கிறவர்களை நடக்க பண்ணுகிற நாமம், அது எல்லா பிசாசுகளையும் துரத்துகிற நாமம், அது குறைவுகளை நிறைவாக்குகிற நாமம், அது கட்டப்பட்டவைகளை கட்டவிழ்க்கிற நாமம், அது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நாமம் அது. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் உயர்த்தி சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாது. சிங்கத்தின் கேபியிலும்
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இயேசுவே, உங்க மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, எதுவுமே நிரந்தரம் போது அசிபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே அசைக்க முடியாத சூழ்நிலைகள், அசைக்க முடியாத காரியங்கள், அசைக்க முடியாம கண்மலை போல மலை போல அஸ்திவாரத்தோடு நிற்கிற காரியங்கள் தேவ ஆவியானவர் உறுதி பண்ணபடியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் உங்க நாமம் உயர கரங்களை தட்டலாம் ஆண்டவரே. நீங்க மேன்மை அடையணும் ஆண்டவரே, நீர் மேன்மை அடையணும்படியாக ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எல்லா அஸ்திவாரங்களும் அசையும்படியாக, சிறைச்சாலைகள் உடையத்தக்கதாக, கட்டுகள் அறுக்கத்தக்கதாக தேவனுடைய நாமத்தின் மகிமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் ஆவியானவரே. எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும், எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் அப்பா. பரிசுத்தமுள்ளவர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற சர்வ வல்லமையில் உள்ளவர் நம்மளை காணும்படியாக நம் மத்தியில வந்திருக்கிறார். 7 சிங்காசன 7 குத்து விளக்குகளின் ஊழாய் உலாவுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை இந்த நாளிலே நம்ம மத்தியிலே உலாவும்படியாக, நம்மை உருவாக்கும்படியாக, நம்முடைய எல்லா அவருடைய நாமங்களை துதிக்க 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 அவருடைய கிருபை நம்ம மத்தியிலே பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, நீங்க
பாடுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவர் சொல்றாரு, ஆவியானவர் இந்த நாளில நம்முடைய அநேக காரியங்களை மாற்றும்படியாக, அநேக காரியங்களை திறக்கும்படியாக, அநேக கட்டுகளை அறுக்கும்படியாக, அநேக கட்டுகளை அவிழ்க்கும்படியாக வந்திருக்கிறார் நம்ம மத்தியில. அவர் சொல்றாரு, மலடிய பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற தேவனுடைய நாமம் அவருடைய நாமம். ஓ ஹalleluya. எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் மலட்டுத்தன்மை இருக்குதோ எல்லாவற்றையும் ஆவியானவர் மாற்றுவாரா. இந்த நாள்ல ஆவியானவர் என் கூட பேசினது இதுதான். இந்த நாளில், இந்த ஆராதனையில் அநேக விதமான காரியங்களை தேவன் மாற்ற போறார். ஆயத்தமா இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் அதுதான். ஏன்னா மலட்டுத்தன்மைங்கிறது எல்லா இடத்திலும் இருக்குது. அநேகர் தன்னுடைய வீட்டுல சந்தோஷம் இல்லாம ஒரு மலட்டுத்தன்மை இருக்குதுங்க. தேவன் சந்தோஷத்தை கட்டளையிட போறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை, வேலை ஸ்தலத்துல ஒரு மலட்டுத்தன்மை, சரீர பிரகாரத்துல ஒரு மலட்டுத்தன்மை, நம்முடைய எல்லா விதமான காரியங்கள்ல சமாதானத்துல இருக்கிற மலட்டுத்தன்மை எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போறேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அவர். ஹalleluya ஹalleluya. எல்லாவரையும் மாற்றுகிற தேவ நாமம் அது. ஹalleluya. விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நன்றி ஆண்டவரே. சொல்லலாமா? வாயை திறந்தப்பா, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சமாதானம் தருகிற நாமம் அந்த நாமம், சந்தோஷத்தை கொடுக்கிற நாமம் அந்த நாமம், வெறுமையை கனிவுள்ளதாய் மாற்றுகிற நாமம் அந்த நாமம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துங்க ஆண்டியானவரே. ஆவியானவரே, எங்கெங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ எங்களுடைய வாழ்க்கையில, ஆவியானவர் இந்த நாளில, ஆவியானவர் எங்களுடைய வெறுமைகளை நிரப்பும்படியாக, ஆவியானவர் எங்களுடைய எல்லா விதமான வெறுமைகளை நிரப்பும்படியாக, எல்லா விதமான தடைகளையும் நொறுக்கும்படியாக, சமாதான குறைச்சல்களை மாற்றும்படியாக, தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லாம இருக்குதோ மகிழ்ச்சி தரும்படியாக அவருடைய நாமம் இந்த நாளில் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், சொல்லலாமா? இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலையை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் எந்த கட்டுகளும் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், கரங்களை தட்டி, அப்பா என் வாழ்க்கையில இதெல்லாம் நிரந்தரம் அல்லாண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல, மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றத்தின் நாளாய் தேவ ஆவியானவர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் மாறப்போகிறதற்காக சூழ்நிலைகள் மாறப்போகுது, மனுஷனுடைய மனம் மாறப்போகுது. தேவனுடைய கரம் செய்ய போகிற அவருடைய கரத்தின் வல்லமைகளை நம்முடைய இருதயம் காணப்போகுது. அவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகரானவர்கள்
யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். நன்றி அப்பா, நிரந்தரம் இல்லாத எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற போகிறீரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா நான் மாறாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இன்னைக்கு மாற போகுதுப்பா. எதெல்லாம் நிலையா நிற்குதுன்னு நினைக்கணும் அதெல்லாம் இன்னைக்கு உடைய போகுது ஆண்டவர். நிரந்தரம் இல்லாம போக போகுது. நன்றி ஆண்டவர். ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சங்கீதம் 20:1 இப்படியா சொல்லுது. அப்படியே நம்ம அந்த வசனங்களை வாசிக்க போறோம். ஒவ்வொன்றா சொல்லி நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆபத்து நாளிலே கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்பாராம். சொல்லலாமா? என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவருடைய நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீரே. நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை சங்கீதக்காரன் பாடி 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 துதிக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஆபத்து நாளில கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நான் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரு. ஏன்னா தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமானது. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவாராம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஒத்தாசை அனுப்புகிற நாமம் அவருடைய நாமம். கரங்களை தட்டி, ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற நாமம் உம்முடைய வல்லமையுள்ள நாமம். சொல்லலாம் வாயை திறந்து. ஒத்தாசை அனுப்புகிற நாமம் அவருடைய நாமங்க. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், எனக்கு உதவி செய்கிற நாமம் உங்களுடைய நாமம். எனக்கு பதில் கொடுக்கிற நாமம் உங்களுடைய நாமம். ஆண்டவரே, சீயோனில் இருந்து கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்முடைய காணிக்கையெல்லாம் பிரியப்படுறாரு, அதுக்கு மேல நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அவர் பிரியப்படுறாராம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 4வது வசனம் இப்படியா சொல்லுது, அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் என்ன பண்றாரா? நிறைவேற்றுகிறாரா? சொல்லாமா? என்னுடைய மன விருப்பத்தின் படி தருகிற என்னுடைய தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த நாமம். அது என் மன விருப்பத்தின் படிங்க. என் தேவை பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவர் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. அவர் கண்மலையானவர். எதுக்கு துதிக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, துதிகளிலே பிரியப்படுகிறவர் அவர். ஹல்லேலூயா. மௌனமாவே இருக்க கூடாது. நம்முடைய வாயில் ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திர பலிகளில பிரியப்படுகிறார் அவர். ஸ்தோத்திர பலிகளில பிரியப்படுறாராம். நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் விட நம்ம கொடுக்கிற தைத்தா இருக்கலாம், தசம பாகம் அல்லது காணிக்க அன்பளிப்பு எது வேணாலும் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் மேல அவர் நம்முடைய தேவனே உமக்கு நன்றியப்பான்னு சொல்றதுல ரொம்ப பிரியப்படுறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் அப்படியே பாடி துதிக்க போறோம். அவர் அப்படியே பாடி துதிக்க போறோம். கொஞ்ச நேரம் அப்படியே, ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, என் கண்மலை ஆண்டவர் துதிக்கப்படுவீராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பாட போறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நாமடரே, நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்,
என் பலனாகிய கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவோம். நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நாங்கள் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. பலனாகிய கர்த்தாவே, ஆவியானவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசுவே, இயேசுவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லமா, தேவன் என்னுடைய பலன். அப்பா தேவனே, உம்மிலே அன்பு கூறுவாண்டவரே, நீர் எங்களுடைய பலன், 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 பலன். என் பலனாகிய கர்த்தாவே, என்னுடைய பலகீனங்களிலே நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே. அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பலகீனங்கள் எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பலகீனம் இருந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தேவனே, அப்பா தேவனே, எதிர்க்க முடியாதபடி, சத்துருவை எதிர்க்க கூடாதபடி, பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்க்க கூடாதபடி எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பலகீனம் இருந்துச்சோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் கொடுக்கிறதற்காய் நீர் எங்களுடைய பலன், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய துருகம், நீர் எங்களுடைய இரட்சணிய கொம்பு, நீர் எங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு எல்லாமா இருக்குது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் எல்லாமுமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலான உயர்ந்த நாமம் ஆண்டவரே. அது ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாய் இருக்கிறவர், தேவர்களுக்கு எல்லாம் தேவராய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பலகீனங்களை தேவனை மாற்றி எங்களை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வெறுமைகளை எல்லாவற்றையும் தேவனே நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய மெல்லிய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை,
தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை கேட்கலாம். ஆண்டவரே உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே. ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நம்ம, சரீரமாகிய ஆலயம் நம்ம. நம்முடைய சரீரத்துல தான் ஆவியானவர் தங்கிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் மேலதான் ஊற்றப்பட்டாரு. அவருடைய அபிஷேகம் அந்த எண்ணெய் மேலதான் ஊற்றப்பட்டுச்சு, வெளிப்புறமானது. ஆனா இப்போ அவருடைய அபிஷேகம் நமக்கு உள்ள இருக்குது, நம்முடைய சரீரத்துல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஆவியானவருடைய எல்லா வழி நடத்துதல்களையும், ஆவியானவருடைய எல்லா வார்த்தைகளையும், ஆவியானவர் நமக்கு காட்டுகிற எல்லா விதமான தேவனுடைய ஸ்தோத்திரமானவரே பாதைகளையும், மேப் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற மேப் எல்லாம் காட்டும்படியாக ஆவியானவர் மகிமையுள்ளவராய் நமக்கு முன்பாக கடந்து போறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல முழுசா நிறைய ஆரம்பிக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் மலட்டு இருக்குதோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளிலே மலட்டுத்தன்மை இருக்குதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற மலட்டுத்தன்மை, சந்தோஷத்துல இருக்கிற மலட்டுத்தன்மை, சமாதானத்துல இருக்கிற மலட்டுத்தன்மை, ஆறுதல்ல இருக்கிற மலட்டுத்தன்மை, நம்முடைய வேலை ஸ்தலத்துல இருக்கிற மலட்டுத்தன்மை எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. நன்றி ஆண்டவரே. அந்த ஆவியானவருடைய மகிமையை நம்ம அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறதாக. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசி. எல்லா வெறுமைகளையும் ஆவியானவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கத்தக்கதாக எல்லாரும் அப்படியே கரங்களை எடுத்து கேட்கலாம். ஆண்டவரே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடும் தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலடைய என் மேல் அசைவாடும், பலத்தின் மேல் பலடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டாண்டவரே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தேவனே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தேவனே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா 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 பலகீனங்கள், எல்லா பலகீனங்கள், எல்லா விதமான வெறுமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீவா லாபாரி ஷரபா லாபரபா. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்தமுள்ள பிரசன்னம், பரிசுத்தமுள்ள பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் வெறுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஓரி வாலா வாரி ஷாவாலா வாலா 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 வாலா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய மகிமைக்காக 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 அக்கினிமயமான 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 மகிமைக்காக ஓரிவலவரி ஷரவலவரி 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 என்னை வந்தவந்திரோ. விண்ணக காற்றேடி என்னை
பரிசுத்தர் 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 ஆண்டவரே நேகர் தேவ ஆவியானவர் கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே, தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம் அப்பா, உம்முடைய நாமம் தினந்தோறும் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுடைய பலத்த துருகமாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுடைய கோட்டையாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகிமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், எங்கள் மத்தியிலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. Praise God. இந்த நாளிலும் கூட இந்த சத்தியவேத அப்போஸ்தல திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த சபைக்கு வந்திருப்பது முதல் முறைன்னு யாராவது சொல்கிறவங்க இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை நான் கேட்குறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஒரு பிரதர் வந்திருக்காங்க, 2 பேர் பிரதர் வந்திருக்காங்க. அவங்களை கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். அப்படி ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புதிதாய் வந்திருக்கிற இந்த சகோதரர்களை நம்ம சபையை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் முத்து அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. எல்லோரும் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம புதிதாக வந்த ஆத்துமக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ற நாளில் ஆவியானவர் இந்த இடத்துல நீங்கள் உலாவி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அசைவாடுதலை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பியிருப்பதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமைக்கு நீர் மாத்திரம் பாத்திரராக இருக்கிற ஆண்டவரே. அந்த நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜப குறிப்புக்காய் நன்றி அப்பா. புதிய பிரதர்ஸை கொடுத்தீங்க, புதிய சகோதரிகளை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற காலங்களில் இந்த சபையை நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. புதிதாக வந்த சகோதரர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த தேசத்துக்கு கடந்து வந்தார்களோ, இந்த சபைக்கு கடந்து வந்தார்களோ, அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் அவர்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லா தேவைகளும் நீங்கள் சந்திக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தராகிய தேவனாகி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் உமது வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை உமது வலது கரம் பிடித்து நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோட போக்கிலும் வரத்திலும் இது கரை இருக்கட்டும் அப்பா. புதிய வேலைக்காய் காத்திருந்தா அந்த வேலை கிடைக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த சபைக்கு நான் வந்தது நல்லதென்று அவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. துதிகன மகிமையாவும் இந்த ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்கள் கையில் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாரத்தில் நம்ம சபையில் வெட்டிங் டே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது பேர்களை வாசித்து விட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 19th அக்டோபர் பேபி கிறிஸ்டலின் தினேஷ் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 19th அக்டோபர் பேபி மரியா வெலன்சியா ராஜவிகாஷன் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 20th அக்டோபர் பேபி ஆண்டல் மரிஷ்கா ரூபன் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 21st அக்டோபர் பிரதர் சகேயு அவர்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 21st அக்டோபர் பிரதர் முத்து அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 23rd அக்டோபர் பேபி ஹர்சல் சமாரா ஜான்டி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க.
23rd அக்டோபர் பிரதர் அலெக்ஸ், சிஸ்டர் மர்சி அவங்களுடைய சகோதரன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 24th அக்டோபர் மிஸ் ஜோல் கரன் சகேயு அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 25th அக்டோபர் சிஸ்டர் கட்சியால், சிஸ்டர் மர்லினோடைய சிஸ்டர், அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் அனிவர்சரி எதுவும் இல்லை. யாராவது ஒரு வேளை பேர்களை வாசிக்க நாங்கள் விட்டுட்டு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இவர்களை நம்ம சபையாய் ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜஸ்டின் அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. அவர்களோடு கூட நாம் சேர்ந்து இந்த ஜெபத்தை எடுப்போம். ஜெபிப்போம். துதியில் மதியில் வாசமாக இருக்கிற அன்பின் பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீண்டும் திருச்சபையாக ஒன்று கூடிமை பாடவும் துதிக்கும் தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போது பெயர் வாசிப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் முதல் பாதப்பட்டில் வைக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இன்னொரு ஆயுஸ் நாட்களை அவர்களோடு கூட்டி சேர்த்த மட்டிலா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டு முதல் கொண்டு இந்நாள் வரை ஏந்தி சுமந்து தப்பித்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. திருச்சி வாயக்கூடி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். 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 அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியான்னு கேட்குறேன். சிஸ்டர் போகிறீங்களா? ஓகே. யாராவது வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்திருக்கீங்களா? பிரதர் போகிறீங்களா? வெக்கேஷன் போகிறீங்களா? ஓகே. பிரதர் சிஸ்டர் வெக்கேஷன் போகிறாங்க. இவர்களுடைய ட்ராவலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் புவனா பரணி அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ மாஸ்டர். கர்த்தாவே, இப்போ நீங்கள் கொடுத்த இந்த வேலைக்காக கோடான் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ அந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக கோடான் கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேப்பா. உங்களோட கிருபை எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட பிரசன்னம் இந்த சபை முழுவதும் நிரம்பி இருப்பதற்காக நன்றி இயேசுப்பா. கர்த்தாவே, இந்த வெக்கேஷனுக்கு போகிற 2 பேரையும் உங்களோட கரங்கள்லையும் அவங்களோட குடும்பத்தையும் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்க என்ன காரியத்திற்காக போகிறாங்களோ அவங்களோட கரங்களில் ஆண்டவரே, அவங்க போகிற காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுப்பா. சங்கீதம் 23 சங்கீதம் 91 வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்கள் வேலி அடைத்து கண்ணின் மணியை போல அவங்கள காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. திரும்ப சந்தோஷத்தோடு சுகபத்திரமாக திருப்பி சபையில் வந்து சாட்சியாக அவங்களோட காரியங்களப்பா சாட்சியாக ஷேர் செய்கிறதுக்கு அப்பா நீங்கள் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்து தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஒவ்வொரு வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் குடும்ப ஜெப கூடுகை நமக்கு நடக்குது. அது ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேஸில் 8 to 9:15 PM அந்த காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது. நீங்கள் எல்லாம் சபையில் இருக்கிற எல்லாரும் இதில் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு இது நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த வாரத்தில் என்னுடைய வீட்டில் வைத்து இந்த காட்டேஜ் ப்ரேயர் நடக்கும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு கண்டிப்பாக வரும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிட்ஸ் பைபிள் ஸ்கூல் நடக்குது. அது ஃப்ரைடேஸில் 5:30 to 7 PM அந்த சண்டே கிளாஸ் நடக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். உபவாச ஜெப கூடுகை காலையில் அது உங்களுக்கு 7 to 9 PM அந்த பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைத்து அது நடக்கும். நீங்கள் அதுக்கு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கேம்பில் ப்ரேயர்ஸ் சகோதரர்கள் அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க. முசஃபா மற்றும் சைனா கேம்ப் பகுதிகளில் அந்த கேம்பில் ப்ரேயர் நடக்குது. அது ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேயில் 8 to 9 PM அந்த ஜெப கூடுகை நடக்குது. சிட்டியில் வைத்து சிட்டி கேர்செல் அதுவும் தேர்ஸ்டேயில் 8 to 9 PM அந்த ஜெப கூடுகை நடக்குது. ஒருவேளை சிட்டியில் இருக்கிற சகோதரர்கள் இந்த குடும்ப கூடுகையில் சிட்டி கேர்ஸில் நீங்கள் கடந்து கொள்ளும்படியாய் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் இப்போ தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பிரதர் பூன் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒழுங்குகளை அவர்கள் செய்வாங்க. பாஸ்டர் வீட்டில் வைத்து இந்த சிட்டி கேர்ஸில் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு யூகேலேருந்து ஆன்லைன் சர்வீஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சண்டேயில் 6 to 8 PM அந்த டெலிகாஸ்ட் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்
நம்ம ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ்க்கு முன்பாக வருகிற வாரத்தில் நம்ம அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம வைப்போம். அதுபோல் இந்த வருடமும் நமக்கு 20th டிசம்பர் சாட்டர்டே நம்ம அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை பிளான் பண்ணியிருக்கிறோம். இதே ஹாலில் வைத்து அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும். ஈவினிங் 7 to 11 PM அந்த ஸ்லாட்டை நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா இதே ஹாலில் இருந்ததுன்னா நமக்கு அது எல்லா வகையிலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதை அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம கேட்டிருக்கிறோம் 7 to 11 வைக்கும்படியாக. நீங்களும் இதுக்காக ஆயத்தப்படும்படியாக உங்களுக்கு நாங்கள் இதை அறிவிக்கிறோம். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் 20th டிசம்பர் நம்ம சபையில் வைத்து நடக்கும். 25th டிசம்பர் சர்வீஸ் அதுவும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு அது தனியாக அந்த சர்வீஸ் நமக்கு நடக்கும். அடுத்ததாக நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை படைக்கிற நேரம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிரதர் சார்லஸ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்ம படைத்த காணிக்கை ஆசீர்வதித்து சிஸ்டர் சுகன்யா பிரேம் அவங்க ஜெபிப்பாங்க. உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உடைந்து போ உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது
நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நம் அனைவரும் சேர்ந்து படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் துதியில் மத்தியில் வாசமாய்க்க நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, இந்த இடத்துல நீங்கள் அசைவாடுகிறீங்க என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரை யாரெல்லாம் ஏசப்பா என்ன வேண்டுதல்களோடு வந்திருக்கிறாங்க ஏசப்பா, அவர்களுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் அப்பா பிதாவே. இந்த ஆராதனை தொடக்கம் முதலாண்டவரே முடிவு பறந்து பிரச்சனை மட்டும் எங்களோடு இடைப்படட்டும் ஆவியானவரை. ஏசப்பா, படைக்கப்பட்ட காணிக்கையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரை. நீங்கள் கொடுத்த வேலை நிமித்தமாக ஏசப்பா நாங்கள் கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. இது உங்களுடைய ஊழியத்துக்கு என்று பயன்படைய தேவன் தான் நீங்கள் தான் ஏசப்பா கிருபையாய் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆராதனை முழுதும் எங்களோடு இருக்கும்படியாக கூட நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமை ஆவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாட்டை பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாட்டை பாடாதவங்க யாரும் இருக்கீங்களா? இப்போ தம்பி சார்லஸோடு இணைந்து அப்படியே 2 வரியை பாடிட்டு நம்ம அப்படி செய்திக்குள்ளே போவோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியத்தை செய்வதற்காக. அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடிடுவோம் தயவு செய்து. எதையும் பார்க்க வேண்டாம். அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்பு கொடுத்த, இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு கொடுத்த, இரத்தத்தை சிந்தி உறவை புதுப்பித்த, இரத்தத்தை சிந்தி மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்து, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. மீண்டும் ஒரு முறை, நான் வாழ்வது
தொடர்ந்து பாடலாம், அப்படி தொடர்ந்து பாடுவதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. சொல்லுமா, வாயை விரிவா திறந்து. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவரை பார்த்து, ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீங்க ஆண்டவரை, அது வேற எதற்காக இல்லை, உமக்கு சாட்சியாய் வாழ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கைப்பா. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஆத்தும ரட்சிப்புக்காக என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் உமக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் ஆசையாய் தொடருகிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அநேக சிந்தனைகள் நமக்கு வருது. அதாவது நம்ம குறையா இல்லை, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அநேக சிந்தனைகள், அநேக எண்ணங்கள், அநேக ஆசை, அநேக வாஞ்சைகள் நமக்கு வருவதுண்டு. ஏதாவது செய்திடணும், நம்ம வாழ்க்கையில் மரிப்பதற்குள்ளே ஏதாவது ஒன்று செய்து முடித்து விட வேண்டும். ஆனால் கர்த்தர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது, நம்முடைய மரண நாள் வரை, மரண நாள் வருவதற்கு முன்பாக, கர்த்தருடைய வருகை தாமதமான வருகைக்கு முன்பாக, ஆண்டவருக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும் பொழுது நான் நினைத்தது, எல்லாருக்கும் தெரியும் ஜான் ஆலன். எத்தனை பேருக்கு தெரியும் ஜான் ஆலன்? அமெரிக்கன் மிஷனரி. 2018 இறந்து போயிட்டார் அவர். அந்தமான் ஐலண்ட்ஸில் இருக்கிற, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்கிற சென்டினல்ஸ் ஐலண்டில் போய் அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் போய் அவரை பற்றி கேட்டேன் போயிருக்கும்போது, எப்படி போய் மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு ஏன் இப்படி போய் உயிரை நீத்து விட்டார்னு கேட்கும்போது, 3 முறை அவர் கடந்து போய் அந்த ஜனங்களை சந்தித்திருக்கிறார். 3 முறை சந்தித்திருக்கிறார். அவங்களோட பழகி பேசி அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 4வது முறை போகும்போது, அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது, ஒருவேளை நான் திரும்பி வராமல் போனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள்னு சொல்லிவிட்டு போனாராம். 4வது முறை போகும்போது எப்படி மறித்திருக்கிறான்னா, முதல் 3 முறை அவர் சந்தித்த அந்த சென்டினல்ஸ், அந்த ஜனங்களை பார்க்காம புதிய யாரோ அவர் தெரியாதவர்கள் அந்த பகுதியில் அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்று போட்டு விட்டார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போ தான் யோசிச்சு பார்த்த ஒரு பாஸ்டர் சொன்னார், கூட இருந்தவர், நம்ம இங்கே இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற தீவு கூட்டம், பக்கத்து வீட்டில் இருக்க ஜனங்கள், பக்கத்து ஊரில் இருக்கவங்க மேலே நமக்கு பரிதாபம் வரல. ஆனால் எவ்வளவோ தூரத்துலேருந்து ஒரு மனுஷனுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஜனங்கள் மீது அவருக்கு என்ன செய்ய ஆத்தும பாரம் உண்டாகி அந்த ஆள் வந்தார் அப்படின்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே ஆத்தும பாரம் வருதா? இல்லை. பக்கத்தில் வேலை செய்கிறவங்க மேலே ஆத்தும பாரம் உண்டாகுதா? இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் வேறு பாரம் வந்துடுது. ரோட்டெல்லாம் நெருக்கி கட்டிட்டான், பாதை விட மாட்டேன்றான், வாருங்கால் பிரச்சனை பண்ணுறான். இப்படி பாரம் தான் வருது. எப்படியாவது அவன்கிட்ட சண்டை போட்டு விடுவதற்கு இல்லை, எப்படியாவது மற்றவர்களை ஆதாயப்படுத்தி விட வேண்டும். ஒருவேளை அவங்க நமக்கு எதிராக கூட இருக்கலாம், நமக்கு அநேக மோசமான காரியங்கள் நமக்கு விரோதமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்களை மன்னிக்கும் பொழுது ஆண்டோடைய மன்னிப்பு அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஆண்டோட அன்பை அறிந்து கொள்வாங்க. சோதரம். அப்போ நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு,
ரட்சிப்பின் முப்பரிமாணங்கள். ஹல்லேலூயா. இது சாதாரணமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, சாதாரணமான காரியம்தான், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதாவது 3 dimensions ஆஃப் சால்வேஷன். சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, 3 dimensions ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் முப்பரிமாணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் ரோமர் 8:30 வாசிங்க, இன்னொங்க பிலிப்பியர் 2:14 வாசிங்க, 2:12 வாசிங்க. ம் 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 பிலிப்பியர் 2:12. ம் ஆ ம் ம் ஆ ம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ரோமர்ல பார்க்குறோம், யாரை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணாராம்? தேவன் நீதிமான்களாக்கினார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை என்ன பண்ணாராம்? மகிமைப்படுத்தினார். இந்த ரெண்டுக்கு இடையில அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மூன்றாவது, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. பரிசுத்தப்பட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். அதான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆதாமின் வழியில பிறந்த நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஆயிட்டோம்? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவி ஆயிட்டோம். என்னப்பா சார் சண்டே ஸ்கூல்ல படிச்சிட்டோம்? ஹல்லேலூயா. இது நம்ம அனுதினமும் நம்ம கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அப்போ ஆதாமிலே உற்பத்தியான நாம் எப்படி இருக்கோம்? பாவத்திலே நாம் உற்பத்தியாக இருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. அதே போல பவுல் சொல்றாரு ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய அந்த மீறுதல், 18வது வசனம் பார்த்தனா, ஒரு மனுஷனுடைய ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் என்ன வச்சா? ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு நம்ம மேல. ஏன்னா கோர்ட்ல போவோம், ஒரு தவறு செய்துட்டோம்னா நமக்கு என்ன செய்வாங்க? நம்ம தவறு செய்திருக்கிறோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்து தீர்ப்பு எழுதி விடுவார்கள். ஹல்லேலூயா. நான் போய் பயந்து நடுங்கினேன். அந்தமான் ஜெயிலில் நான் அங்கே இருக்கும்போது பார்க்கல, அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தால் பார்க்கல. போய் பார்த்தா கொடூரமாக கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ கொடூரமாக இருந்தது. ஒரு 7 அந்த பிரான்ச்சஸ் போகுது, ஒரு சூரியன் மாதிரி இருக்குது, 7 கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. அதில் இந்த செல் இந்த ரோவில் இருக்கிற செல்லில் இருக்கிறவங்க யாருமே அடுத்த ரோவில் இருக்கிற செல்லில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. இதனுடைய பின்பக்கத்தில் ஜன்னலே கிடையாது, இதனுடைய பின்பக்கத்தில் இந்த அடுத்த செல், அதோட முன்பக்கம் யாராலையும் பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமான ஒரு அந்த 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 சூழ்நிலைக்குள்ள அவங்க என்ன தவறு செய்தவர்கள் தண்டனைக்காக அங்கே போடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தவறு செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணத்தை இன்னும் சொல்ல போனால் ருசி பார்த்தார் தான் சொல்ல முடியும். அவங்களை அடித்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத விட தானே அதை என்ன பண்ணார்னா, அதாவது ரொம்ப ரொம்ப அதை வாஞ்சித்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே வைத்திருந்த திட்டத்தை தேவன் அறிந்தபடியாலே அவர் என்ன பண்ணார்? வாலண்டியர்லி அவர் என்ன பண்ணார்? அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஒரே மீறுதல், ஆதாமாகிய ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால நமக்கு எல்லாருக்கும் என்னாச்சு? ஒரு தண்டனை வந்தது. ஏன் அப்படின்னாக்க, நாம் அவன் பாவம் செய்தபடியாலே ஆதாமும் ஏவாளும் ஒரு மீறுதல், கீழ்ப்படியாமையினால அவர்கள் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதால நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? தேவ மகிமையை இழந்தவர்களாய், தேவ மகிமை அற்றவர்களாகி விட்டோம். சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்ததுனால தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போயிட்டோம். அப்போ நமக்கான தண்டனை, நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இல்லையா அவர் தப்பு செய்யலை, நான் தான் ஒரு குற்றவாளின்னு இன்னொருத்தர் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அவருக்கு பதிலாக, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் விடுவிக்கப்படுகிறோம். அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இல்லை இந்த பிள்ளைங்களாம் தவறு பண்ணல, அந்த தப்பெல்லாம் என் மேலே கொடுத்துருங்க, நான் அந்த தவறை சுமந்து கொள்கிறேன், எனக்கு அந்த தண்டனையை கொடுங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணிருங்கன்னா என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக இவங்களெல்லாம் என்னமோ ரிலீஸ் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போ என்னுடைய ஜீவனை எடுத்துக்கோங்க, எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படி நமக்காக ஒருவேளை குற்றம் படுத்தப்பட்டேன்னா, எனக்கு பதிலாக நான் அந்த ஜெயிலேருந்து வெளியே வரேன்னா, இன்னொருத்தர் வந்து இல்லையா யுவராஜ் வந்து தப்பு செய்யலை, நான் தான் அந்த தப்பு செய்தேன், என்னைய உள்ளே போட்டுட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு யாராவது வாலண்டியராக வந்து சொன்னாலொழியே என்னை விடுதலை செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா பாவமே அறியாதவர் என்று 2 கொரிந்தியர் 5:21 போட்டிருப்பதை வாசிக்க முடியும். நம்ம எல்லாரும் பாவிகளாகிய நம்ம எல்லாரும் அவருக்குள்ள நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை என்ன பண்ணார், நமக்காக தேவன் பாவியாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பைபிளை ஒரு முறை வாசித்துருக்குறோம்? கை தூக்குங்க பார்ப்போம். சும்மா தைரியமாக தூக்கணும். அல்ல எப்போ வாத்தியார் கேட்பார்ல, யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? ஒரு முறை. சூப்பர். 2 முறை? 2 முறை இல்லை, உண்மையிலேயே கை தூக்குங்க, சோத்திரம். 3 முறை? 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. சரி, இதுக்கு மேலே கேட்கல, சோத்திரம். அம்மா மட்டும் அக்கா மட்டும் கை தூக்கியிருக்காங்க, சோத்திரம். அதை நீங்கள் கை தூக்க வச்சு உங்களை எல்லாம் மற்றவருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும் இல்லை. அதாவது நாம் என்ன செய்யணும்னா வேதத்தை நன்கு வாசிக்கணும், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மேலே நம்ம கட்டப்பட வேண்டும். அதாவது உணர்ச்சிவசமாக ரட்சிக்கப்பட்டோன்னா நீ ஊழியம் பண்ணுவோம் பாஸ்டர் அப்படின்றோம். நானும் சொல்லியிருப்பேன் ஒருவேளை. ஆனால் அந்த ஊழியம் பண்ணுவதற்கு, அதாவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நம்ம எக்யூப் ஆக வேண்டாமா? மிலிட்ரியில் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங்கே வரமாட்டேன், என்னைக்கு சண்டை வருதோ துப்பாக்கிட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளால புறம் சுட்டுவிடுவோம், கை நெடுங்கியே சுட்டுவிடுவோம், இல்லாட்டி அவனையே சுட்டுருவான் தெரியாமல், இல்லையா? அப்போ ட்ரைனிங் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அதான் நம்ம ஒளிப்பிடத்தில் நம்ம செய்கிற அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வார்? பகிரங்கமாக வெளியே பிரகாசிக்க செய்வார் தேவன். ஹல்லேலூயா. நம்ம சபை பேர் என்ன வச்சிருக்கிறோம்? சத்திய வேத. நான் ஏன் சொல்றேன்னா அந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். எதை வாசிக்கிறோம்? காலைல எந்திரிச்சோடனே கூகுளில் என்ன போட்டிருக்காங்க நியூஸ்ன்னு பார்த்துருவோம். குற்றப்படுத்துவதற்குள்ள காலைல எந்திரிச்சோடனே யார் வாட்ஸ்அப் போட்டிருக்காங்க? வழக்கமாக உள்ள ஆள் தான் வாட்ஸ்அப் போடும், புதுசாக யாரும் போடாது, யாரும் போட மாட்டாங்க. உண்மை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக, அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு தான் இருக்குது. ஒன்று ஃபேஸ்புக்கை பார்ப்போம், நம்ம ஃபேஸே மங்கி போயிருக்கும்போது அந்த ஃபேஸை என்ன பார்க்காதில்ல, ஃபேஸ்புக் பார்ப்போம். இன்னொன்று எதெல்லாம் சொல்கிறான், இது இன்ஸ்டாகிராம். நான் கிராம்னா 1 கிராம் 2 கிராம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நான் போய் இந்த பாட்டு அங்கே போட்டோம், அந்த ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நீ சாட்சி வேறு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல நான் வந்து இப்போ இருக்கிற சபையில் பாட போனேயா, நான் ஒரு பாடகர் இல்லை. அவங்க ஆனால் எந்த ஸ்கேல்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்கேல் எந்த ஸ்கேலு? 30 சென்டிமீட்டருக்கு அடி ஸ்கேல் தான் அப்படின்னு, இல்லையா? அப்போ என்ன எவ்வளவோ காரியங்களை நம்ம படிக்கிறதுக்கு விருப்பப்படுகிறோம். ஆனால் அது எல்லாம் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. இந்த வேத புஸ்தகம் தான் நித்தியத்துக்கு கொண்டு போகும். இன்னொன்று சொல்லப்போனால் நம்முடைய ஒவ்வொரு மனிதன் மீது தேவனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வச்சிருக்கிற டார்கெட்டில் கரெக்டாக அடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை எப்படின்னா தக்க வைத்துக்கொள்ள பிரயாசப்படுங்கள். அப்போ ரட்சிப்பை தக்க வைத்துக்கொள்ள பிரயாசப்படுறோம் அப்படின்னா நாம் டார்கெட்டை நேராக அடிக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரட்சிப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்தோன்னா we are missing the mark, missing the target அப்படின்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. sin அப்படின்னா பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னா we are missing the target. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட
அந்த இலக்கை விட்டு நம்ம விலகி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், நம்ம மிஸ் பண்றோம். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, நம்ம அந்த ரட்சிப்புக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அதை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? போராட வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு எல்லா காரியத்துக்கும், நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன். அல்லேலூயா. நல்லதொரு எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ நல்லதொரு போராட்டம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நாம் போராட வேண்டும் இந்த நாட்கள்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எங்க அனுப்புறேன்? சாதாரண கூட்டத்துக்குள்ள அல்ல, ஓனாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புறேன். இந்த உலகமானது ஓனாய் கூட்டமா இருக்கிறது. இது நம்மளை பீறி போட்டு விடும். ஏன்னா பீறி போட்டு விடும் என்னன்னா, நாம் ரட்சிப்பிலே நிலைநிற்பதற்கு எதிராக நம்மளை தாறுமாறா நம்மளை என்ன செஞ்சோம்னா அதாவது கெடுத்து விடும் நம்மளை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்ம போராட வேண்டும். நம்ம கையை முள்ளுக்குள்ள மாட்டிச்சு ஏதோ ஒரு காரியத்துக்கு, இல்லாட்டி ஒரு முள் புதருக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான பொருள் விழுந்துருச்சு, அதை எவ்வளவு கவனமா எடுப்போம்? நம்ம கை இந்த முள்ளில் படாதபடியாக ரொம்ப கவனமா எடுப்போம், பார்த்தீங்களா? அப்படி நம்மளுடைய ரட்சிப்பு நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள போராடணும். எதுக்கோ போராடுறோம், நம்ம எது காரியத்துக்கோ போராடுறோம், எதுக்கோ பிரச்சனைகள், எதுக்கோ சண்டை, எதுக்கோ யுத்தம், எதுக்கோ பிரயாசப்படுறோம், எதுக்கோ விலைக்கிரயம் கொடுக்குறோம். இந்த லைனில் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று கொண்டு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பரிசு, இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அந்த அழிந்து போகிற பரிசுக்காக சாயந்தரம் வரைக்கும் நிற்போம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்ம போராடுகிறோமா? எதுக்குன்னா, இதை இன்னைக்கு ஏன் இப்போ நம்ம ஆண்டவர் பேசுகிறாரு, நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கியூவில் போய் நிற்போம், எதுக்கோ கியூவில் நிற்போம். நம்மளோட ஜீவனை காத்துக்கொள்ள 2019 கடைசி 20வது வருஷம் 2020 எப்படியாவது நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு என்ன பண்ணோம்? வேக்சின் போடுறதுக்கு கியூவில் நின்றுக்கிட்டு இருந்தோம். இமிகிரேஷன் போனால் எப்படி நிற்போம்? அங்கே போனால் வராத பயபக்தியெல்லாம் வந்தது இமிகிரேஷனுக்கு. அப்படியே நிற்போம் பயந்து, அப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும், விடுவானா மாட்டானா இல்லையா? அப்போ இங்கேருந்து இந்திய தேசத்துக்கு போகணுன்னா இவன் நம்மளை விட்டா தான் நம்ம அங்கிட்டு போக முடியும், ஃப்ளைட்டில் ஏற முடியும். ஏதாவது ஒரு பிளாக் மார்க் கண்டுபிடிச்சான்னா நீ இருன்றுவான். அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு போகணும், மணவாளிடம் போகணும் அப்படின்னா இன்னையிலேருந்து நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள போராட வேண்டும். சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, என்ன நடந்தாலும் சரிங்க, நமக்கு எதுக்கு போராடுறோமோ இல்லையோ நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள போராடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இதற்கு ஆண்டவர் கொடுத்த விலைக்கிரயம் ரொம்ப 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 விலையேறப்பட்டது. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்காரு, அவரே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய இது ஏசாயா 53 எடுங்க. ஏசாயா 53 3, 4வது வசனமா 6வது வசனமா பாருங்க. மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த வசனத்தை எப்போ பயன்படுத்துவோம்? சுகவி நோய் வந்துச்சுன்னா பயன்படுத்துவோம். அதுக்கு தானே பயன்படுத்தியிருக்கோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் நிச்சயமாக அவருடைய தழும்புகள் நம்ம குணம் உண்டு. இந்த இடத்துல பேதுரு எது எழுதுறாருன்னா, அவருடைய தழும்புகளால நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் குணப்படுகிறது, நம்ம ஆவி குணப்படுகிறது, ஆத்துமா தேற்றப்படுகிறது. நம்ம ஆத்துமாவும் ஆவியும் குணப்படாம மற்ற எல்லா சரீரத்தினுடைய பாகங்கள் குணப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் எழுதுறாரு அவரு, உன் ஆத்துமா, யோவான் 1 யோவான் நினைக்கிறேன், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நல்லா வாழ்ந்ததுன்னா நிச்சயமா நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா குற்றப்பட்டு போயிருக்கு, நம்ம ஆவி குற்றப்பட்டு போயிருக்குன்னா நம்ம சுகமா வாழ முடியுமா? ஒரு பய உணர்வோடு தான் நம்ம வாழ முடியும். அப்ப நம்ம ஆத்துமா நன்றாக வாழ வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாருங்க, நம்ம ஆத்துமா நல்லா வாழ்வதற்கு, நம்ம ஆவியில சுகம் பெறுவதற்காக, நமக்கு உள்ள அந்த பாவத்தினால வந்த நோய் குணப்படுவதற்காக அவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காண்டி எதுக்கு சாகணும்? ஒருவேளை என் மனைவிக்காக நான் ஜீவனை கொடுத்துடலாம், ஒருவேளை எனக்கு கொடுத்துருக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளைக்காக நான் ஜீவனை கொடுத்துடலாம், ஏதோ தெருவில் போகிறதுக்காக நம்ம ஜீவனை கொடுப்போமா? நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஜான் ஆலன் அப்படிங்கிறவன் யாருக்காக ஜீவனை கொடுத்தான்? அந்த சென்டினல்ஸுக்காக ஜீவனை கொடுத்தான். சோத்திரம். சுத்தமாக நான் நினைக்கிறேன் அவனுடைய ஜெனட்டிக்ஸுக்கும், அதாவது அந்த ஜீனுக்கும் இவங்களுடைய ஜீனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் எங்கேயோ இருந்து தேடி வந்திருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிதான் ஆண்டவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணார்னா, பாவண்டா என் பிள்ளை யுவராஜ், ஹல்லேலூயா, அவன் பாவ நோயிலிருந்து குணப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய மகா பெரிய ஒரு அன்பு பார்த்தீங்களா? சோத்திரம். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக தான் அவர் என்ன பண்ணார்னா வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளாம் நினைச்சோம் அவர் ரொம்ப சிறுமைப்பட்ட, தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறாரு, அவர் சிறுமைப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஆள், சிறுமைப்படுத்தப்பட்ட ஆள், இதெல்லாம் நம்ம நினைச்சோம். இல்லை இல்லை இல்லை, அவருடைய அந்த தழும்புகள் நம்முடைய பாவ நோயை குணமாக்கியது. சொல்லுங்களேன் பக்கத்தில், ஐயா அவருடைய தழும்புகள் தான், அதனால தான் உன் பாவ நோய் சரியாச்சுன்னு சொல்லுங்க பக்கத்தில். சோதரம். நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் பிதா என்ன செஞ்சாருன்னா அவர் மேல் விழ வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கேள்வி இங்கே கேட்க விரும்புகிறேன். நம்ம பேச எதற்கு இதெல்லாம் பார்க்குறோன்னா, நம்மளோட தலைப்பு என்ன? ரட்சிப்பின் முப்பரிமாணம் இல்லையா? இல்லாட்டி 3 நிலைகள்னு வச்சுக்கலாம், நான் முப்பரிமாணம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு இதை நான் உங்களுக்கு ஆரம்பமாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன். இன்னைக்கு செய்தி முடியாது. இன்னைக்கு இது 2 நாள் கன்வென்ஷன், இந்த வாரமும் அடுத்த வாரமும். அப்போ இந்த வாரம் கேட்டு அடுத்த வாரம் வந்தால் தான் புரியும், இல்லாட்டி புரியாது. ஸோ அடுத்த வாரம் லீவ் போட்டுறாதீங்க, வந்துடுங்க தயவு செய்து. அட்டண்டன்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோத்திரம். நம்ம தம்பி பெஸ்கி ஊருக்கு போகிறாரு, அவர் போகிறாருன்னு பயப்பட வேண்டாம், வேற ஆளை நாங்கள் நியமிச்சிருவோம் அட்டண்டன்ஸ் பண்ணுறதுக்கு. சோத்திரம். அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்கணும். உங்களை பார்த்து இப்போ நாங்கள் இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இல்லை என்னைய பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவோம்? ஆமாம். சரி. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டதின் நிச்சயத்தை எப்படி நீங்க புரிந்து கொண்டீங்க? ரட்சிக்கப்பட்டதின் நிச்சயத்தை எப்படி புரிந்து கொண்டீங்க? நம்ம எதுக்கெல்லாம் உபவாசம் போட்டு அழுவோம், ஏதாவது தேவைன்னா அழுவோம், நல்லா ஏதாவது கிடைக்காத பெற்றுக்கொள்ளணும், நீண்ட நாள் காத்திருப்பு, அதுக்கு என்ன செய்வோம்? உபவாசம் போட்டு அழலாம், இல்லை நேர் முழங்கால் நம்ம என்ன செய்யலாம்? அழுது தேவனோட. அப்போ சின்ன நம்ம பிள்ளைகளாக இருக்குல்ல, அப்படியே போயிருக்கும், திடீர்னு ஏதாவது பார்த்துச்சுன்னா, அங்கே பஞ்சு மிட்டாயை பார்த்துச்சா மீன், எனக்கு தெரிஞ்ச பஞ்சு மிட்டாய், இப்போ பிள்ளைல வேற லாலிபாப்பு அது என்ன சொல்லுது, பஞ்சு மிட்டாய் இப்போ வித்துருப்பா, பார்த்து மீன் விழுந்து அழுகிறது கீழே. இந்த மாதிரி தான் அழுகும். அப்படியே அழுதவனு என்ன செய்வோம்? சரி போ கொடுத்து விட்ருவோம் ஏதாவது வாங்கி, இல்லையா? அப்போ எதற்கா அந்த பஞ்சு மிட்டாய் தின்னாச்சுன்னா நமக்கு சாயந்தரம் என்ன நடக்கும்? புழு வந்துடும், புழு வச்சிடும் வயிற்றுக்குள்ள, வேப்பனையை ஊற்றணும், இல்லையா? அப்போ நம்ம எப்படின்னா எதற்கோ ஆண்டு, நான் எதை சொல்லணும்னா, அந்த புழு வந்துடும், வேப்பனையை ஊற்றணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நிர்பந்தப்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களுக்கு மீண்டும் ஒரு மருந்து போட வேண்டியிருக்கு, அதுக்கு சரி பண்றதுக்கு. இதான் அனுமதிக்கப்படுகிற தேவனுடைய சித்தம். எங்க அம்மா அப்பா கூட்டு போய் தான் எங்க கூட்டு போயிருப்பாங்க? ஒரு நல்ல ஹோட்டலில் போய், சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட வச்சிருப்பாங்க. ஆனால் நான் போறவில்லை பஞ்சு மிட்டாய், இல்லையா? அதனால எனக்கு ஒரு கசப்பை கொடுக்க வேண்டியிருக்குது சரி பண்ணுவதற்கு. அப்போ அதாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் கொடுக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா சமாதானத்தோடு போயிட்டு இருக்குதோ. ஆனால் தேவனால நம்ம நிர்பந்தம் பண்ணுகிற, தேவனை நிர்பந்தம் பண்ணி அவர் நமக்கு சரி போறான் யுவராஜ் அப்படின்னு அனுமதிக்கிற காரியத்தில் எப்படி இருக்குன்னா கசப்பு வந்துடும். நம்ம நினைப்போம் ரம்யமாக தான் போயிட்டு இருக்கணும், ஆனால் நம்ம கசப்பை மறைச்சி நம்ம வாட்டில் ரம்யமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். இப்போ எதற்கோ நம்ம அழுது ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டோட அன்பு, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு 15,000 சம்பளம் வாங்கினா எனக்கு 13,999 தான் கொடுக்குறீங்க ஆண்டவரே,
ஆனால் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஜீவனை கொடுத்து, பாவமே இல்லாதவர் யுவராஜுக்கு வாப்பா அப்படின்னு என் பாவத்தில் அப்படி தொடச்சி எடுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டார் இல்லையா, அவருடைய அன்பை எண்ணி கடந்த கால நான் செய்த பாவத்தை எண்ணி என்னைக்காவது மனங்கசந்து நான் அழுதுருக்கேனா? நம்ம ஜெப வேளையில் அழுதுருக்கோமா? நான் பாவியாக இருந்தேன் ஆண்டவரே, புறம்போக்காக இருந்தேன் ஆண்டவரே, மதிக்கப்படாமல் இருந்தேன் ஆண்டவரே, ஊதாரியாக இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் எங்கள் பாஸ்டர் சொன்னார், இன்னொரு பாஸ்டர் எப்படி அறிமுகப்படுத்தா நீங்கள் இருப்பீங்களா சர்ச்சில், இல்லாட்டி நமக்கு ஞானசானம் கொடுத்த எங்களோட இருப்பீங்களா? போயிட்டு பாஸ்டர் யுவராஜ் பதர் இருக்கார்ல, ஊதாரியாக இருந்தார் பாஸ்டர். 2002 என்னை பார்த்தாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் 2004. அதுக்கப்புறம் தான் சரியானார். நான் ஆமாம் பாஸ்டர் ஊதாரியாக இருந்தேன் அப்படின்னு. இப்போ யாராவது சொன்னோன்னா பாஸ்டர் மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சு எப்படி இருக்கும்? ஊதாரின்னு சொல்லிட்டானே என் வாழ்க்கையை. இப்போ நம்ம பாவத்தை எண்ணி என்னைக்காவது நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கோமா? மனஸ்தாபப்பட்டிருக்கோமா? பாவியா இருந்த என்னைய தேவன் இன்னைக்கு எப்படி பெற்றிருக்காரு? நீங்கள் நான் எப்படி இருக்கோம்? நீங்கள் நான் யாரு? நீதிமான்கள். தைரியமா சொல்ல மாட்டேங்கீங்களே, நீங்கள் நான் நீதிமான்கள். இந்த தைரியம் வேணும். நான் நீதிமான் சொல்லணும். நம்ம வின்ஸை கூப்பிடுவேன், வின்ஸ் அவனை நீதிமான் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அவனை. யோசிச்சு பார்த்தேன், நேற்று ட்ராலியோடு எங்கள் வீட்டில் நுழையிறேன். கதவை திறந்த உடனே இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது. ஓடி வந்து ஒன்று பிரைஸ் லார்ட் சொல்லுது, ஒன்று கட்டி பிடிக்குது, ஒன்று கையை கொடுக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நான் நிலை குலைந்துட்டேன். நான் இந்த பிள்ளைங்களோட அன்பை பார்த்து என்ன யோசிச்சேன்னா, சிறு பிள்ளைகள் போல நான் பரலோகம் போக முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. They do not know any kind of differences. பார்ஷியாலிட்டி கிடையாது அவங்ககிட்ட. நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோடா இந்த பிள்ளைங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தவறாக நினைச்சக்கூடாது. இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை என்னைய ஒரு நாள் கோபமாக பேசியிருக்கலாம். என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் பரலோகம் போக மாட்டேன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நீ பாவின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. வேற எதுவும் பிரசங்கம் பண்ண மாட்டாருன்னா கூட, அதாவது உங்களை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், நீங்கள் யாரும் அப்படி நினைக்கல. ஆனால் அந்த பிள்ளைங்க பாருங்களேன், எதை பற்றி இல்லை, தாத்தா வந்துட்டார்ல, பாஸ் தாத்தா வந்துட்டார். நான் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவு கூறுறேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டரை பார்த்தா சரி, எல்டர்ஸை பார்த்தா சரி, வயது மூத்தவங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? இப்போ என்னையே வச்சுக்கணும், தாத்தாவை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லு, சில பிரைஸ் லார்ட் சொல்லு அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அதே பிள்ளைங்க நான் இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் போட்டேன், நான் தான் அதை பாஸ்டர்னு போட்டேன், பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு. அப்போ பிரைஸ் லார்ட் சொல்லுங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள எஜுகேட் பண்ணுறோம். we are taming our children. ஆனால் அதே சில்ட்ரன் அது சொன்னோன்னே சொல்லுது ஓடி வந்து. ஆனால் அதே பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார்ந்தாலும் உட்காராதா? அப்போ நம்ம டேம் பண்ணலன்னு அர்த்தம். வாசம் தானே. அப்போ பாருங்க, அது ரெண்டாவதாக வருவோம். அந்த சிறு பிள்ளைகள் போல நான் மாறிடணும் ஆண்டவரே. நம்ம இருதயம் கேடும் கிறுக்கும் நிறைந்ததாக இருக்கிறது, திருக்குள்ளதாக இருக்கிறது. நம்ம இருதயத்தில் குட்டிச்சாத்தான்லாம் அப்படியே குட்டிச்சாத்தான அப்பப்போ வந்து என்னன்னா ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாதபடியாக என் மாம்சம் செத்து என் ஆவி உயிரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவி என்ன தெரியுமா, அந்த ரட்சிப்பில் இந்த சரீரம் சொல்லுதான். எதை பார்த்து? ஆவியை பார்த்து. தம்பி வா தம்பி. இவர் வந்து யாரு? இவர் வந்து ஆவி. இது ஆவி, இது சரீரம். இந்த ஆவி எங்க வாழ்க்கை வாழுது? சரீரத்துக்குள்ள. இந்த ஆவி எனக்குள்ள, இந்த ஆவி சரீரத்துக்குள்ள வாழுது. அப்போ இந்த ஆவி சொல்லுதான், சரீரம் ஆண்டோட வருகையின் போது நான் எங்கே போவேன்? ஆண்டோட வருகையின் போதோ அல்லது நான் மரணத்தின் போதோ இது எடுத்துக்கொள்ளப்பட்டுரும், ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். உடனே இந்த சரீரம் நான் சொல்கிறேன், ஆவி நீ எனக்குள்ளே வாழ்ந்து பாதுகாப்பாக இருந்துட்டு
நான் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போகணும். ஆவி ஆத்மா சொல்லுது, நான் அழிஞ்சு போகணும், நான் வந்து மண்ணோட மண்ணா போகணும், நீ மட்டும் போயிடுவியோ? உங்கள் ஆண்டவர் சொல்லு, என்னையும் சேர்த்து கூட்டு போகணும்னு சொல்லு. நம்ம 2 பேரும் நினச்சிவோம் சாத்தானை எதிர்த்து போராடுவோம். உடனே ஆவி சொல்லுதான், உன் கூட நான் ஐக்கியம் வச்சுன்னா என்ன செய்ய முடியாது, சாத்தானை எதிர்த்து சொல்லுது. ஆவி சொல்லுது, உன் கூட ஐக்கியம் வச்சுன்னா சாத்தானை எதிர்த்துனால போராட முடியாது, உன்னையெல்லாம் அங்கே கொண்டு போக முடியாதுன்னு எதை சொல்லுதுன்னா, நம்முடைய வாக்கு தத்தம் தேவனுடைய வார்த்தையை நினைக்குது. மாம்சமும் ரத்தமும் எங்கே எதை சுதந்திரிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதனால தேவன் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, அதனால சரீரம் நீ வர முடியாது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வாக்கு தத்தம் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாவதாக பிறக்கிறவன் முதலாவது பிறந்தவனை என்ன செய்வான், ஆளுவான். அப்போ முதல்ல மாம்சம் பிறந்திருக்குது, இந்த ஆவி அடுத்தபடியாக பிறந்திருக்குது. அப்போ இந்த ஆவி தான் சரீரத்தை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் உலகத்தின் இச்சைகளையும் நம்ம என்னன்னா சிலுவையிலே அடித்தவர்களாக இருந்தா தான் நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் டோட்டலா அடிச்சிடணும், நம்முடைய மாம்சத்தை அடிக்க முடியுமா? அல்லேலூயா. வீட்டுக்கு போனோன்னு எதை அடிக்கிறோம், யாரை அடிக்கிறோம்? சாப்பாடு என்ன 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, பசியோட வந்திருக்கேன். 10 மணிக்கு தான் இவங்கெல்லாம் விட்டாங்க என்னையா, யாரு பாஸ்டர் எல்லாம் எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து 9 மணிக்கு நம்ம இழுத்துறாங்க. 9 மணிக்கு சாப்பாடு, மாம்சம் எழும்பியது இல்லை. அப்போ ஆவி என்ன செய்யணும்? நடந்த சம்பவம் இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது, இந்த கார்னரில் எனக்கு டேமேஜாக இருக்குது, தெரியுதா யாருக்காவது? தெரியாது. அங்கேருந்து சோத்திரம் இந்த பக்கம் அப்படி வெடிச்சிருச்சு. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண போகணும். நாங்கள் அந்த மாதிரில நான் மாரநாதா சர்ச்சுக்கு போனோம், எங்கள் பாஸ்டர் ஷைலோ சர்ச்சுக்கு போனோம். நான் என்ன பண்ணேன், எல்லாம் கிளம்பிட்டு பெட்டு மேலே அந்த கண்ணாடியை வச்சுட்டு நான் வாஷ்ரூமில் போயிட்டேன். பெட்டு மேலே வச்சாலும் அந்த கண்ணாடிக்கும் அந்த பெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை எங்கள் பாஸ்டருக்கு. நான் வந்து கண்ணாடி எடுக்க போகிறேன், என் கண்ணாடி ஒரு பை கீழே கிடக்குது. இந்த 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 ரைட் சைடில் உள்ள அந்த கிளாஸ் கலந்துருச்சு. சரி, கிளாஸான கலந்துருக்கும், அந்த நரம்பா அது சரியாக இருக்கும்னு எடுத்து போட்டலான்னு பார்க்குறேன், நரம்பு வந்து போயிடுச்சு. சரி, இது எடுக்கிறேன், இந்த கண்ணாடியும் பொத்துன்னு கீழே விழுந்துச்சு பெட்டு மேலே. நான் அப்படியே இந்த கண்ணாடியை எடுத்து அப்படியே என் கவரை எடுத்து இந்த பேக்குள்ள இந்த ஃப்ரேமை வச்சுட்டு இந்த கிளாஸை எடுத்து ஒரு சின்ன ஒரு பவுச் வச்சுருந்தேன், அது ஸ்க்ராட்ச் ஆகாத இருக்கிற ஒரு நல்ல ஒரு பவுச்சு, அதில் போட்டு போவோம் பாஸ்டர் அப்படின்னு. எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து, பிரதர் எப்படி போட்டேன், நீங்களும் கவனமாக, நான் கவனக்குறைவாக இருந்தேன், நீங்களும் கவனக்குறைவாக இருந்தீங்க. ஏன்னா அவர் பேக்கை தெரியாமல் அதை இழுத்துட்டாரு. நான் போவோம். ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம் இவருக்கு சரக்கு இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு. இங்கே சரக்கு இங்கே வச்சிருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறதா நம்ம பேச முடியும். ரெண்டாவது, இங்கே இருந்தாலும் எனக்கு கண்ணாடி ஓடாமல் தெரியாது. அதில் நான் சாப்பாடே கண்ணாடி ஓட தான் சாப்பிடுவேன். தட்டில் போட்டால் ஜல்லி திங்க வேண்டிய எனக்கு கண்ணை மூடிட்டு ஏதாவது விழுந்து கிடந்ததுன்னா எனக்கு அந்த வண்டு கிண்டு இருக்கும், ஏதாவது கிடக்கும், தூசி கிடக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, ஹோட்டலில். சோத்திரம். ஆமாம். அப்போது நான் பார்த்துக்கோ, நீங்கள் பண்ணிடுவீங்களா, தெரியுமா, அது ஜூம் பண்ணி பார்க்க அப்படிங்கிற. நான் அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஆண்டவரே நான் வச்சிருக்கலாம், ஆனால் பேசுபவர் நீங்கள் தான். நான் ஏன் இதை சொல்ல போனேன், ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், பிளர்ராக தான் தெரியுது. நான் ஆண்டவர் கிருபையில் பிரசங்கம் முடிஞ்சது ஒரு 3 மணிக்கு மேலே தலைவலி. ஏன்னா மேலேருந்து அடிக்கிற லைட்டு இந்த பிளர்ராக இருக்குது, தலைவலி என்னால். நான் அப்போ நினச்சேன், அந்த கண்ணாடி உடைந்த உடனே எனக்கு மாம்சம் எழும்பி நிச்சயமாக எங்கள் பாஸ்டர் மேலே கோவப்பட்டிருப்பேன். நானும் பாஸ்டரும் ஒரு அனந்தவி மாதிரி சாதாரணமாக பேசிக்கிடுவோம். நான் அதுக்கப்புறம் நினச்சேன், ஆண்டவரே என் மாம்சத்தை ஜெயிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறேன். அல்ல, ஏன்னா நான் கோபப்படுத்தினாலும் நான் போய் சாட்சியோட பிரசங்கம் பண்ண முடியாது ஒருவேளை. இல்லாட்டி இந்த கோபத்தின் காரணமாக என்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டியதை என்னால் சொல்ல முடியாது. இவர் அதை ரிசீவ் பண்ணி, என் கோபத்தை ரிசீவ் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த பெரிய சபையில் இவரால் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கவும் முடியாது. அல்லேலூயா. சமாதானத்தோட கடந்து போனோம். அன்னைக்கு ஆண்டவர் அவர் போன இடத்துல அவர் வல்லமையாக பயன்படுத்தியிருக்காரு. சோத்திரம். அல்லேலூயா. என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தி அவர் மகிமைப்பட்டு கொண்டார். ஏன் சொல்ல வரேன்னா,
நம்முடைய ஆவி மனுஷனை வச்சு மாம்ச மனுஷனை எப்படின்னா சங்கிலியால் கட்டி போட்டோன்னு எந்திரிக்க முடியாதபடியாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் இன்னையிலிருந்து செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் இன்னையிலிருந்து செய்வேன். என் ஆவி மனிதன் தான் எப்பொழுதும் ஜெயங்கொண்டவனா இருப்பான். அல்லேலூயா. பல நேரங்களில் மாம்ச மனுஷன் என்ன பண்ணுறான்னா பலனுள்ளவனா மாறிடுறான், ஆக்ரோஷமாக எழுந்து நிற்கிறான். இல்லை, சொல்லணும், இனிமே ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுவேன் ஆண்டவரே. அதுக்கு தான் அந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய, மாம்ச மனுஷனை அடக்குவதற்கு எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பானது இன்னும் சொல்ல போனா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதல். காஸ்பல், சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. எல்லாரும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படுறாங்களா? ஒரு அந்த அந்த காஸ்பலை கேட்டவொன்னு ரட்சிக்கப்படுறாங்களா? ஒரு நாள் நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். மேலே இருக்கும்போது, அந்த மேலேனா மர்த்தோமா ஹாலில், டபக்குன்னு யாரெல்லாம் ஞானசானம் எடுக்கிறீங்க அப்படின்னா டகார்னு தங்கச்சி எந்திரிச்சு நின்னாங்க. அவங்க உடனே அவங்க இருதயத்தில் என்ன பண்ணியிருக்குது? உணர்த்தப்பட்டிருக்காங்க. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்வு பூர்வமாக நம்ம உணர்ந்து நம்ம காரியங்களை என்ன செய்யணும்? தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா கொழுத்து தடிச்சு போயிருச்சு அப்படின்னா நமக்கு உணர்ச்சி தான் வருமோ ஒழிய உணர்வு வராமல் போயிடும். தேவன் எனக்காக மரித்தார் என்பதில் உணர்ச்சி, ஓ ஆண்டவர் மரித்தார், அந்த படம் அந்த வீடியோலாம் பார்த்தோம் அப்படியே கண்ணீர் வடிப்போம். பட் இதெல்லாம் உணர்ச்சியினால் வருகிறது. ஆனால் உணர்ந்து நம்ம உணர்வுடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த அன்பை நினைச்சு நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? அழுகதான். மனசாபப்பட்டு நம்ம ஏன் தவறுக்கா, நான் தவறு பண்ண போய் தான் ஆண்டவரை நீங்க அடிபட்டீங்க, நான் மீறுதல், நான் கீழ்ப்படியாம போனதுனால தானே நீங்க கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீங்க. என்னுடைய கீழ்ப்படியாம தானே, மீறுதல் தானே உங்களை வந்து அவமானப்படுத்தியது ஆண்டவரே. அல்லேலூயா. சிலவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்ச உடனே அவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்டாயிருது. சிலவங்களுக்கு எப்படின்னா சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்படும் பொழுது ஒரு 4-5 முறை கேட்டு அவங்களுக்கு என்ன ரட்சிப்பு உண்டாகுது. சிலவங்களுக்கு கேட்காம போயிடுது. அல்லேலூயா. நம்ம உடனே யாரு ரட்சிக்கப்பட்டாங்க? சகையை பார்த்து வாப்பா சகையை அப்படின்னாரு, வீட்டுக்கு போனாரு, கூட இருந்து சாப்பிட்டாரு, அவனுக்கு அன்னைக்கு என்னதாச்சு? ரட்சிப்பு உண்டானது. இன்னும் பெரும்பாடுள்ள ஸ்ரீ, கூனியாகிய ஸ்ரீ, சந்திர ரோகி, இவங்கெல்லாம் பார்த்தா குருடன், முடவன், இவங்களுக்கெல்லாம் உடனே ரட்சிப்பு. ஆனா பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு, அங்க ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்றாங்க. ஒரு நாள் ஆத்துக்கரையில் வந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போ யாரு? லீதியா என்கிற அந்த பெண்ணுடைய இருதயம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு ஏதுவா திறக்கப்படுகிறது. அப்போ அவங்க அங்க வந்து டீச் பண்ணிட்டே இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்க, சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. பிலிப்பி பட்டணத்துல சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவங்களுக்கு இருதயம் ரட்சிப்புக்காக திறக்கப்படுகிறது. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அனுதினமும் வர்றீங்க, ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க, வந்து வசனத்தை கேட்குறீங்க, இருதயம் ரட்சிப்புக்காக திறக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம ஒரு கேள்வியை வைக்க வேண்டும். சோத்திரம். இன்னைக்கு பாருங்க, அவங்க எல்லாம் யூதர்கள் அவங்களுக்கு உடனே திறந்தது. ஏன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டை நல்லா தெரிந்து வைத்திருந்தாங்க. ஆனா அதிலையும் இன்னைக்கு வருஷம் பூரா கிட்ட 2025 வருடங்களாக நம்ம இந்த சுவிசேஷத்தை கேட்டு 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 அவங்க இருதயம் கொழுத்து தடித்து போய் உணர்வற்றதாக இருக்கிற யூதர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம காணப்படுறாங்க. அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சொல்லணும் இந்த நேரத்தில், சொல்லி முடியாது. கர்த்தர் நல்லவர். எப்பொழுது நமக்கு மனஸ்தாபம் உண்டாகிறதோ அப்பதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். அப்ப மனஸ்தாபம் எப்பொழுது உண்டாகும்? ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது இருதயம் எப்ப குத்தப்படுதோ, நான் தவறு பண்றேன் அப்படின்னா குத்தப்பட்டுரும், அப்பதான் மனஸ்தாபம் உண்டாகும். பேதுரு என்ன பண்றாரு? அங்க பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடக்குது? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா கேட்கிறாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும்? நீங்க மனம் திரும்பி ரட்சிப்படையுங்கள். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் குத்தப்படாதவர்கள் மனசாவப்படுவதில்லை. எரேமியா சொல்லி முடிச்ச எரேமியா 8:6 நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனசாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தன் தவறுகளுக்காக எந்த ஒரு மனுஷன் மனசாபப்படுகிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அனுதினமும் அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டே இருப்பான்.
அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்ல முடியும். இங்க என்னாச்சு, அவங்க மனசாவப்படல. ஒரு மனுஷன் சொல்லிடுறேன், மத்தேயு 19:22, மத்தேயு 19 எழுதியிருக்கு, லூக்கா 18 எழுதியிருக்கோம். 19:22 அந்த 19 அதிகாரத்தை மத்தேயு பார்த்தோம்னா, ஒரு வாலிபன் வர்றான், ஒரு தலைவன் வர்றான். வந்த உடனே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு கீழே, இதெல்லாம் நீ செய்யணும் பாப்பா. இது எல்லாமே நான் செஞ்சிடறேன்யா, எல்லாத்தையும் உபவாசம் இருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், உபவாசம் இருக்கிறேன், ஆலயத்துக்கு போயிடுறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். அப்போ கடைசி சொல்றாரு, உன் பேரில் ஒரு குறை இருக்குப்பா. என்ன ஆண்டவரே சொல்லுங்க, என்ன போதகரே சொல்லுங்க. சொல்றாரு, உனக்கு உள்ளவைகளை விற்று நீ என்ன யாரு கொடுக்கணும்? தரித்திரருக்கு. இப்போதான் ஞாபகம் வருது டக்குன்னு, நம்ம இந்த நாட்கள் தரித்திரருக்கு கொடுக்கும் நாட்கள். அல்லேலூயா. எல்டர்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, தங்கச்சி ஜெயஸ்ரீ விகேர் விஷய டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடனே பாருங்க, இவன் பார்த்துட்டான், உனக்கு எல்லாத்தையும் வித்து நீ தரித்திர குடின உடனே தபார்னு பார்க்குறான், இங்கே நித்திய ஜீவன். இந்த பக்கம் பார்க்குறான், காசு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். ஓடிட்டான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு. நித்திய ஜீவனே வேணாம் எனக்கு எதுக்குடா. பாருங்களேன், அப்ப இன்னைக்கு நாம் நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னா, நீங்களும் நானும் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எஸ், கண்டிப்பா சொல்றேன். நாங்க போய் சொன்னேன், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு வேலையும் பார்க்கல. அப்ப எப்படி நீங்க அபுதாபியில் இருக்கீங்க? ஒருத்தர் கேட்கிறாரு, என் மனைவி வேலை பார்க்குறாங்க, அவங்க விசா எனக்கு, அதனால அங்கே இருக்கிறேன். அப்போ இந்த அபுதாபியில் இருக்குன்னா விசா வேணும். வெறும் விசாவோட இருந்தால் நமக்கு வாழ்க்கை ஓடுமா? சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும். அப்போ வருமானம் நமக்கு நிச்சயமா தேவை. ஆனா வருமானம் மட்டும் நோக்கம் இல்லை, நித்திய ஜீவன் தான் நம்ம பிரதான நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மாட்டேன்ட்டான். அப்ப சொல்லிட்டாரு, நீ இந்த பணத்தெல்லாம் விடலாட்டி நீ எங்க வர முடியாது. ஒட்டகம் கூட ஊசியின் காதுல நுழைஞ்சிரும். ஆனா ஐஸ்வர்யத்தின் பின்னாக ஓடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன ஆகுறதுன்னு 2 கொரிந்தியர்ல சொல்லியிருக்காங்கன்னா, மனசாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல், மனசாபப்படுகிறதோடு நிக்கல, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பார்ப்போம், ஐயோ அப்படின்னு நம்ம செய்த தவறுகளுக்கு வருந்திடுவோம், மனசாவப்பட்டிடுவோம். ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த தப்பு மனம் திரும்புதலுக்கு நம்ம நடத்துதா? அல்லேலூயா. சாரி கேட்டுருவோம் நம்ம சாதாரணமா, சாரி பிரதர், சாரி சிஸ்டர் நம்ம சொல்லிடுவோம். ஆனா மனம் திரும்புதல், அந்த செய்த தவற்றிலிருந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம நடத்தப்படுறோமா? ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, தடித்து கொழுத்து மந்தமான இருதயமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம எந்திரிச்சு நிற்போம். கிறிஸ்துவ அந்த தியாலஜி படி பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் ஒருவரை விடுவிப்பது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டிலிருந்து விடுதலை, இல்லை ஒரு மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியமுடையதாக இருக்கிறது. அங்கே எப்படின்னா, உடல் ரீதியாக உள்ள ஒரு ரட்சிப்பை பற்றி சொல்லலை, அங்கே ஆவியிலே ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ரட்சிப்பை குறித்து நம்ம பேசுகிறது. சோத்திரம். இந்த வசனங்களாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. சோத்திரம். இப்படிப்பட்ட ரட்சிப்பானது 3 நிலைகளை உடையதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்படைந்த மனுஷனை பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுப்பார்கள். மத்தேயு 3வது அதிகாரத்தில் போட்டிருக்குது, லூக்கா 3வது அதிகாரத்தில் போட்டிருக்குது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த வசனத்தில் போட்டிருக்கிறது, கோடரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்ல ஆண்டவரே, நான் வேரருகே கோடாலி வைக்கப்பட்டு வெட்டப்பட்டு போகிற மரமா இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிற மரமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு 3 முக்கியமான நிலைகள் அல்ல பரிமாணங்களை கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்க ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு உங்களையே அர்ப்பணிச்சீங்கப்பா. சுகந்த பலியாக, உகந்த பலியாக, சுகந்த காணிக்கையாய் உங்க ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்க ஜீவனை கூட ஒரு பொருட்டா என்னலப்பா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயம் எங்களுக்குள்ள காணப்படணும்.
நாங்க எதற்காக அழுகிறோமோ கவலை இல்லை. எங்க ரட்சிப்பு, எங்களுடைய கடந்த கால பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்ததை நினைத்து நாங்கள் கண்ணீர் விட வேண்டும். இன்னைக்கு எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் போராட வேண்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாங்க ரட்சிக்கப்பட்டோம்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கணும். அப்படி கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்கப்பா. கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க. கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுங்க. அப்படி கரங்களை உயர்த்தி அனுதினமும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. பாவத்தின் கொடூர பிடியிலிருந்து எனக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக சொந்த ஜீவனை கொடுத்தீங்களப்பா. சொந்த ஜீவனை கொடுத்தீங்களப்பா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. சொல்லுமா எல்லாரும்? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. வருகையில் எடுத்துக்கொள்வி, வருகையில் எடுத்துக்கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி. அம்மா ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வருகையில் எடுத்துக்கொள்வி, என்னை கூட வைத்துக் கொள்வி, என்னை கூடவே வைத்துக் கொள்வி. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. நன்றி ஆண்டவரே. வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ரட்சிப்பின் நிச்சயமுடையவர்களாக நடக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எண்ணி, எங்கள் பாவ நிலைமையை எண்ணி, இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை நாங்கள் ஆண்டவரை சிந்தித்து பார்த்து அதற்காக தேவன் கொடுத்த விலைக்கிரயத்திற்காக மனங்கசந்து நாங்கள் ஆண்டவரை அப்பா அனுதினமும் கண்ணீர் விட்டு அழுது எங்களுடைய ரட்சிப்பை அனுதினமும் ஆண்டவரை சிந்திக்கிறவர்களா நடக்கிறவர்களா இருக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை அன்பின் திருக்கிறத ஒப்பு கொடுக்கிறேன். சபையார் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஒவ்வொருவருடைய சபையோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.